ஸோ ஹலோ கைஸ், என்னடா ஒரு இன்டர்வியூ வீடியோ கூட எல்லாமே ஜூடியில் ஸ்டார்ட் பண்ணுறான் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாம் கைஸ், இந்த வீடியோ எடுக்கிற டேட் பார்த்தீங்கன்னா 21 மே. எதுக்குன்னா நாளைக்கு நம்ம வந்து நியூ பைக் டெலிவரிக்கு போகிறோம், அதுக்காக ட்ரெஸ் எடுக்க வந்தோம் கைஸ். ஸோ கைஸ், இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும், கோச்சுக்காதீங்க. சாமி உன்னை பற்றி எனக்கு தெரியும். மீனா பிரிக்கிடுவான். பாத்தீங்களா என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க ஏன் என்னாச்சு? ஆளுங்க வெயிட் பண்ணுறாங்களா? இரு, அவனை வெயிட் பண்ண வச்சதுக்கு. ஓகே, அப்படியா? அப்பா உட்காட்டோம். அப்பா இங்கே வெளில போய்க்கிறாரு. போவோம், பிளாக் தண்டர்ல கார்ல போயிருப்பாங்க. வந்து இந்த ரீசன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். அப்படிதான் மீனாட்சி காலை கேட்டா என்ன இதுன்னு கேட்டினா, இல்லை ஏன் ஸ்வெட்டர் போடணும்னு கேட்டா, ஸ்வெட்டர் வந்துச்சுன்னா உறிஞ்சிக்குமாமா, அதனால ஸ்வெட்டருங்கிறான். சொல்லு நீயே சொல்லு, வச்சிருப்பிய ஏதாவது ஒன்று. இவன் நான் எப்படி தப்பிக்க போறோம்? A few moments later. ஸோ கைஸ், பைக் டெலிவரிக்காக ஃபார்மாலிட்டி சைன்ஸ் அண்ட் ஆர்டிஓ ஃபினிஷ்க்காக ஒரு சலான் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது என் ஒய்ஃப் நேமில் தான் பைக் எடுக்கிறோம் அப்படின்றனால அவங்கக்கிட்ட சைன்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பற்றியும் ஒய்ஃப் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. பைக்கோட இன்வாய்ஸ் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அது போக நம்ம இஎம்ஐ ப்ரொடக்ஷன் அண்ட் ஓன் இன்சூரன்ஸ் ஸ்கீம் மாதிரி ஒன்று போட்டிருந்தோம் சேர்த்து. அதனால் அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். டேய் ஸ்பீடு, உனக்கு என்னடா குறை? ராசா மாதிரி இருக்கடா, நிச்சயமா நீ கோடி கோடியா திருடுவிடா. இவருக்கு இதான் வேலை. Later.
ஐயோ மகனே அதை பத்தி யோசிக்கவே இல்லை. இல்ல நீ எப்படி முட்டு கொடுப்ப? வைப்ரேஷன் கொண்டு இருந்து தெரியும். வாடா வாடா. வா. ஸோ கைஸ், பைக்கோட ஸ்மூத்னஸை பார்த்தா இந்த பட்டர் ஸ்மூத்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலாக ஹார்னெட்டுக்கும் இதுக்குமே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபீல் டிஃப்ரென்ஸாக தான் இருக்குது. எனக்கு அதை விட இது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எதனாலன்னு தெரியல. ஒரு வழியாக பைக் எடுத்தாச்சு. இப்போ பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக கோவிலுக்கு தான் போகிறோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர்லேயே பைக்கு காரு பூஜை அப்படின்னா ஒன்று ஈச்சனாரி, இன்னொன்று புளியங்குளம் விநாயகர் கோயில் தான். ஸோ அதனால் வந்து நம்ம ஈச்சனாரி விநாயகர் கோயிலே போய் பூஜை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அங்கே பூஜையை முடிச்சுட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடல, அதனால் லஞ்சு சேர்த்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் கைஸ். பைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் க்ரூஸ் பண்ணுறேன். ஆனாலும் இன்ஜின் நாய்ஸ் இல்லை, அந்த லைட்டாக கூட அந்த வைப்ரேஷனே சுத்தமாக ஃபீலவே ஆகலை கைஸ். உண்மையிலே ஒர்த்தான இன்ஜினு, நம்ம நல்ல பைக் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஹோண்டா இன்ஜின் தான் கைஸ். ஸோ கைஸ், நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டைடிங் கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ கைஸ், ஒரு பெரிய சம்பவம் ஆகி போச்சு. நியூ பைக்கில் இது யார் மேலே தப்பு சொல்கிறேன்னு ஒன்றும் புரியல. டெலிவரி எடுத்து வெறும் 2 கிலோமீட்டர் தான் ஓட்டிகிட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ளே ஒரு பஞ்சாயத்து. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்டில் பார் வந்து லெஃப்ட் சைடு இறங்கி ரைட் சைடு மேலே ஏறி அப்படின்ற மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ரைட் சைடு கை லைட்டாக பெயின் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் தான் நோட் பண்ணேன், என்ன பைக் எடுக்கிறோம் அப்படின்ற எக்ஸைட்மெண்ட்டில் நான் அங்கே எதுவுமே சரியாக நோட் பண்ணல. இது ஷோரூம் மேலே தப்பு சொல்கிறதா, இல்லை டெக்னீஷியன் மேலே தப்பு சொல்கிறதா, இல்லை மேனுஃபேக்சரிங் மேலே தப்பு சொல்கிறதா ஒன்றும் புரியல. ஸோ அதனால் நம்ம போய் ஸ்ட்ரைட்டாக நம்ம ஷோரூம்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு சொல்லிட்டு வந்துடலாம் முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிறது, இது என்ன டீட்டெயில்ஸ், என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷார்ட்டாக கொஞ்சம் அப்லோட் பண்ணுறேன். ஒரு 2 மினிட்குள்ளே தான் எடுத்துருப்பேன் நான். ஆல்ரெடி இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அதில் அப்டேட் பண்ணுறேன் கைஸ். பேர் என்ன சொன்ன? யார் பேர்? கீர்த்திமான். ஏன்டா இப்படி பார்க்குற? எப்படி இருக்கு? நல்லாக்கா? எப்படா இருக்கு சாட்டியா? அவ்வளோதானா? அப்போ நல்லா தான் இருக்குமா? நல்லா எடுத்துக்கலாமா? நல்லா எடுத்துக்கலாமா? சுமாராக தான் இருக்கா? ஏதோ ஓகே.